எங்கே நாம் தனிமையில் வாழ முடியும்? அல்லாஹ் கூறுகிறான், மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும் வலா அத்னா மின் ذلك வலா அக்ஸர் இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானு. அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் 3 பேர் இருந்தால் நான்காமவராக யார் இருக்கிறார்? அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் 4 பேர் இருந்தால் 5ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு தான் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு அரபு கவிதையில் அழகாக சொல்லுவார்கள், தனிமையின் இரவில் நீ சூழ்ந்தால், தனிமை உன்னை சூழ்ந்தால், அந்த நேரத்தில் உன் நஃப்ஸ் பாவத்தின் பக்கம் அழைத்தால், உன் நஃப்ஸுக்கு சொல், அல்லாஹுடைய பார்வையுடைய வெட்கத்தை உன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வா. ஏன் தெரியுமா? இந்த இருளையும் அவன்தான் படைத்தான், இந்த இருளிலும் அவன்தான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த இருள் உன்னை சூழ்ந்தால், உன் நஃப்ஸ் பாவத்தின் பக்கம் அழைத்தால், உன் நஃப்ஸுக்கு சொல், இந்த இருளை படைத்த இறைவன் அவன் இந்த இருளிலும் உன்னை பார்க்கிறான் என்று. அல்லாஹு அக்பர். எத்துணை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே? பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் என்னை பார்க்கிறான், என்னை ஒருவன் கண்காணிக்கிறான் என்ற எண்ணம் இருந்தால் நாம் பாவம் செய்வோமா? செய்வோமா? என் தந்தை என்னோடு இருந்தால் நான் அந்த பாவத்தை செய்வேனா? என் தாய் என்னோடு இருந்தால் நான் அந்த பாவத்தை செய்வேனா? என் மனைவி என்னோடு இருந்தால் ஒரு அசிங்கமான படங்களையோ ஒரு தவறான செயல்களையோ நான் செய்து கொண்டிருப்பேனா? என் பிள்ளை, ஒரு பிறந்த குழந்தை, ஒரு உணர்வு வராத ஒரு குழந்தை, சிந்தனை வராத ஒரு குழந்தை என் கட்டிலின் அருகிலே இருந்தாலும் சரி, ஒரு தவறான காட்சியையோ ஒரு தவறான செய்திகளையோ தவறான செய்கைகளையோ எம்மில் யாரும் செய்ய மாட்டார்கள். ஒரு தனிமையின் அறையில் ஒரு வாலிபன் உட்கார்ந்து இன்டர்நெட்டில் தவறான காட்சிகளை பார்க்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வேளையில் அவருடைய தாய் வரக்கூடிய காலடியின் சப்தம் கேட்கிறது. என்ன செய்வான் அவன்? என்ன செய்வான்? என்ன செய்வான்? தொடர்ச்சியாக பார்ப்பான் அதை? என்ன செய்வான்? மூடி வைத்து விடுவான். நான் கேட்பதுண்டு கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு தாயின் செருப்பின் சப்தத்திற்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஏன் இந்த வாலிபன் அல்லாஹுடைய பார்வைக்கு கொடுக்கவில்லை? ஏன் கொடுக்கவில்லை? அல்லாஹ் அவனை பார்க்கவில்லையா? அல்லாஹ் என்னை பார்க்கவில்லை என்று ஒருவன் நினைத்தால் அவன் யார்? அவன் யார்? யார் அவன்? பேசுங்கள். யார் அவன்? முஷ்ரிக். அவன் காஃபிர். அவன் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று ஒருவன் நினைத்தால் அறிஞர்கள் சொல்லுவார்கள், லா தஜ்அலில்லாஹ அஹ்வனன் நாஸிரீன இலைக். அல்லாஹுவை நீ ஆக்கிவிடாதே. அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்று நீ நினைத்தால் உன்னை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரத்தில் அல்லாஹுவை ஆக்கிவிடாது. பாவம் செய்யும் பொழுது உன் தாய்க்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட அல்லாஹுடைய பார்வைக்கு கொடுக்காமல் இருந்து விடாது. அது பெரிய பாவம். அல்லாஹ் எதையும் பொறுத்துக் கொள்வான். ஆனால் இந்த ஒரு பாவத்தை மட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். என்ன பாவம் தெரியுமா? தனிமையில் செய்யக்கூடிய பாவம். தனிமையில் செய்யக்கூடிய பாவம் அது கொடிய குற்றம். மக்களுடைய பார்வையில் நீ செய்யாத குற்றத்தை மக்கள் உன்னை பார்க்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக நீ செய்கிறாயே, அல்லாஹ் உன்னை பார்க்கவில்லையா? அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்களை எல்லாம் நடுங்க வைக்கக்கூடிய ஒரு நபிமொழியை சொன்னார்கள். ஆம், சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னு மாஜா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. லா அலமன் அக்வாமன் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமஹ் பிஅம்சாலி ஜிபாலி திஹாமத பீதன். என் சமூகத்தில் சில மக்கள், அவர்களை நான் அறிந்திருக்கிறேன், நாளை மறுமையில் அவர்கள் திஹாமாவுடைய மலைகளை போன்று நன்மைகளை சுமந்து வருவார்கள். அல்லாஹு அக்பர். திஹாமாவாசிகள் என்று சொல்லுவார்கள். திஹாமாவுடைய மலை பிரதேசத்தில் வசிக்கக்கூடியவர்களை, அந்த மலையளவு நன்மைகளை சுமந்தவர்கள் மறுமையில் வருவார்கள். ஆனால் அல்லாஹ்
அவர்களுடைய நன்மைகளை எல்லாம் ஹபாஅம் மன்சூரா, தூசிகளாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். சுப்ஹானல்லாஹ். ஏன் தூசிகளாக மாற்றப்பட்டது? ஷிர்க் வைத்தானா? இல்லை. கொடிய பாவங்கள் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்தானா? இல்லை. அவன் தொழமாட்டானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கேட்கிறார்கள். யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களை சொல்லுங்கள், அவர்களிடமிருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான். உங்களுடைய நாவால் பேசுவார்கள், உங்களுடைய நாவுகளை கொண்டு அவர்கள் வெளிப்படுவார்கள். உங்களுடைய சகோதரர்கள் அவர்கள். எப்படி? நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வீர்களோ அப்படி அவரும் எடுத்துக் கொள்வார். யாரை பார்த்து சொன்னார்கள்? நீங்கள் என்றால் நாமெல்லாம் இரவு வணக்கத்தை எடுத்துக்கொள்றவங்க கிடையாது. யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து. நீங்கள் இரவுடைய நேரத்தில் எப்படி அல்லாஹுவை வணங்குவீர்களோ அப்படி அவரும் வணங்குவார். சுப்ஹானல்லாஹ். இப்படி வணங்கக்கூடிய அடியானுடைய நன்மைகள் திகாமாவுடைய மலைகள் அளவு இருந்தாலும் ஏன் தூசிகளாக மாற்றப்படுகிறது தெரியுமா? ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஇதா خلوا بمحارم الله انتهكوها. அவன் வெளிப்படையில் நல்லவனாக வாழ்வான். யாருடைய பார்வையும் இல்லை என்றால், தனிமையின் அறை என்று வந்தால், ஜன்னல்களுடைய கதவுகளும் அடைக்கப்பட்டால், இருள் அவனை சூழ்ந்து விட்டால், இன்தஹகூஹா, முறித்து விடுவான். எதை முறிப்பான்? அல்லாஹ் தடுத்த காரியங்களை முறித்து விடுவான். தனிமையின் அறையில் பாவம் செய்வான். தனிமை என்று வந்தால் அல்லாஹுடைய சட்டங்களை முறித்து விடுவான். இவனுடைய அமல் நாளை மறுமையில் திகாமாவுடைய மழையளவு இருந்தாலும் தூசிகளாக பறக்க விடப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நஷ்டவாளிகளை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இதை உள்ளத்திலே ஒரு மனிதன் அறிந்தால், இதை உள்ளத்திலே ஒரு மனிதன் ஆழமாக பதிந்து விட்டால் போதும், அவனுடைய வாழ்வில் பாவம் என்பது தொடராது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. யார் இவர்கள்? அப்துல்லா இப்னு உமர் யார்? உமர் இப்னு கத்தாபுடைய மகனார். அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் மக்காவுடைய ஒரு மலையின் அருகிலே நடந்து செல்கிறார்கள். அங்கே ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு வாலிபன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அவரை பார்த்து அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் கேட்டார்கள், வாலிபா, இந்த ஆடு யாருடையது? அந்த வாலிபன் சொன்னான், இந்த ஆடு என்னுடைய எஜமானருடையது. அப்படியா? ஒரு ஆட்டை எனக்கு விற்றுவிடு, உன் எஜமானிடத்திலே சென்று ஆடுகளை ஓனாய் தின்று விட்டது என்று கூறிவிடு என்று. அந்த மனிதன், அந்த வாலிபன் திரும்ப சென்றான். அப்துல்லா இப்னு உமர் அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அழைத்து கேட்டார்கள், வாலிபா, பதில் சொல்லி செல். ஃபஐன் அல்லாஹ், ஃபஐன் அல்லாஹ். அந்த வாலிபன் கேட்கிறான் அப்துல்லா இப்னு உமரிடத்திலே திரும்பி சென்றவனாக, நீங்கள் சொல்லுகிறீர்கள் எஜமானரிடத்திலே சென்று ஆடுகளை ஓனாய் தின்று விட்டது என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் ஃபஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அவன் நாளை மறுமையிலே என்னிடத்திலே இதை குறித்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? அப்துல்லா இப்னு உமர் இதை கேட்டவுடன் அழ ஆரம்பிக்கிறார்கள். அந்த வாலிபனை அழைத்துக் கொண்டு அவருடைய எஜமானிடத்திலே சென்று அவரை விலை பேசி அந்த காசை கொடுத்து அவரை விடுதலை செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு அச்சம், இந்த பாவத்தை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் என்னிடத்திலே விசாரித்தால் நான் என்ன செய்வேன் என்ற ஒரு பயம் உள்ளத்திலே தொற்றிக் கொண்டால் போதும், தௌபாவுடைய பாதையில் அவன் நடக்க ஆரம்பிப்பான். எப்போது இந்த பயம் இல்லையோ, எப்போது இந்த உணர்வில்லையோ, அவனுடைய உள்ளம் செத்து மடிந்து விட்டது. அவன் அல்லாஹ்விடத்திலே உள்ளத்தை கேட்கட்டும், அவனுக்கு உள்ளம் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. யாரை இந்த பயம் ஆட்டியது தெரியுமா? எப்படிப்பட்ட நபித்தோழர்களை இந்த பயம் சுற்றி வளைத்தது தெரியுமா? நாம் எல்லாம் கேள்விப்பட்ட நபித்தோழர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையில் பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிறார்கள்.
அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற மிகப்பெரிய நபித்தோழர்களுடைய சபை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்மை கற்றுக் கொடுக்கிறார்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மிக பணிவோடு, யாரை பற்றிய பயத்தையும் உள்ளத்திலே கொள்ளாமல், யார் இருக்கிறார்கள் இங்கே இல்லை என்ற எண்ணத்தை எல்லாம் சுமக்காமல், ஒரு நபித்தோழர் தன்னை பணிந்தவராக மிக தாழ்வோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னால் வந்து நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹுவை அழைத்தார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, தஹிர்னி யா ரசூலல்லாஹ். நாம் எல்லாம் கேட்ட செய்திகள் தான் இவையெல்லாம். ஈமானை புதுப்பிப்பதற்காக மீண்டும் கேட்பதில் எந்த தவறும் இல்லை. தஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தோழரே, என்ன செய்து வந்தீர் நீ உன்னை சுத்தப்படுத்துவதற்கு? யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்தேன். யாருக்கு முன்னால் சொல்கிறார்? சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்கிறார். அங்கே இருந்த மக்களுக்கு முன்னால் சொல்கிறார். அவருடைய உள்ளத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மீது பயம் இல்லை. பயம் இருந்தால் இப்படி அவர் பேசி இருக்க மாட்டார். அவர் பயந்தது அங்கே அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் கிடையாது. விபச்சாரம் செய்து விட்டேன் அல்லாஹ்வுடைய ரசூலே. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அந்த சஹாபாக்களை திரும்பி பார்த்தார்கள். அபிஹி மஜ்னூன், அபிஹி மஜ்னூன், இவர் என்ன பைத்தியக்காரரா? யா ரசூலுல்லாஹ், இவர் மாயிஸ், கண்ணியமான நபர், இவருக்கு பைத்தியம் அல்ல. இவர் மது அருந்திருக்கிறாரா? கொஞ்சம் அவரிடத்திலே பக்கத்தில் சென்று பார்த்து வாருங்கள். சஹாபாக்கள் பக்கத்தில் சென்று அவருடைய அந்த நறுமணத்தை நுகர்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இவர் மது குடிக்கவில்லை, நிதானமோடு தான் இருக்கிறார் மாயிஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாயிஸே, திரும்பச் செல், பாவத்தை குறித்து அல்லாஹ்விடத்திலே முறையிடு, தௌபா செய், திரும்பச் செல். கொஞ்ச தூரம் செல்கிறார், திரும்பி பார்த்தார். யா ரசூலல்லாஹ், தஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலே. மாயிஸே, திரும்பச் செல், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய், அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பான். யா ரசூலல்லாஹ், இந்த குற்றத்திற்கு தண்டனை இது வல்லவே. மாயிஸ் அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஹத்தை நிறைவேற்றுமாறு சஹாபாக்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். ரசூலுல்லாஹுடைய அந்த பாசம், அந்த நேசம் யாரும் நிரூபிக்கவில்லை. அந்த குற்றத்தை சாட்சிகள் யாரும் இல்லை தண்டனையை கொடுப்பதற்கு, அவரே சாட்சி. ரசூலுல்லாஹ் அதனால் அவகாசம் கொடுக்கிறார்கள். யாரும் உன் குற்றத்தை சாட்சியாக வந்து முன்னால் நிற்கவில்லை, நீ செல். ஆனால் அவர் சென்றிருக்கலாம். அவர் தௌபா செய்திருந்தால் குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது, அல்லாஹ் அவரை மன்னித்திருப்பான். ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த பயம், இந்த உலகத்தில் நான் தப்பிக்கலாம், நாளை மறுமை என்ற ஒரு நாள் வந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை கை நீட்டி அல்லாஹ் விசாரித்தால், அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் என்று ஒரு பயம் அவருடைய உள்ளத்தை நடுங்க வைத்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் தண்டனையை கொடுக்க சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கல்களை எறிகிறார்கள். அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. தாங்க முடியாமல் மாயிஸ் ஓடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பிடித்து வருகிறார்கள் நபித்தோழர்கள் தண்டனையை கொடுப்பதற்காக. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவரை நீங்கள் விட்டிருக்கலாமே, அவர் சென்று தௌபா செய்திருந்தால் அல்லாஹ் மன்னித்திருப்பானே. அவருடைய ஆடை கொஞ்சம் விலகுகிறது. அந்த தண்டனையை கொடுக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை நீங்கள் மறைத்திருக்கலாமே. மாயிஸ் தண்டனை கொடுக்கப்பட்டு அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அப்போது அந்த சபையில் இருந்த 2 நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், இவரைத்தான் அல்லாஹ் மறைத்தானே, இவருடைய பாவத்தை தான் அல்லாஹ் மறைத்து விட்டானே, இவர் நினைத்திருந்தால் சென்றிருக்கலாமே. ஆனால் ஒரு மிருகத்துடைய வர்ணனையை சொல்லி அந்த மிருகம் இறப்பதை போன்று இவர் இறக்கிறாரே என்று பேசுகிறார்கள் 2 நபித்தோழர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை அந்த நேரத்தில்.